இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனம் அடைவான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு தாழ்மையான உள்ளம் நம்ம வாழ்க்கையில நாம் எவ்வளவேனும் தாழ்மையோடு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். ஒரு சம்பவம், பாரத ரத்னா விருது பெற்ற ஒரு மிகப்பெரிய தலைவர், அவருடைய தன்னுடைய அலுவலகத்திலே அவர் வேலை செய்த போது அவர் வேலையெல்லாம் முடித்துவிட்டு அவனுடைய சொந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவரோடு இருந்த உடன் வேலைக்காரர் அவர் வேலையெல்லாம் செய்துவிட்டு சென்று விட்டார். அவருடைய உடன் வேலைக்காரர் தன்னுடைய ஒரு பொருளை தன்னுடைய அலுவலகத்துல அங்கே வைத்து விட்டு சென்றதை பார்த்து அவர் மீண்டுமாக வருகிறார். வந்து பார்த்தபோது அந்த அதிகாரி, அந்த தலைவர் என்ன செய்கிறார்னா, ஒரு மெழுகுவத்தையை பத்த வைத்து அதிலே தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த உதவியாளர் மிகவும் ஆர்வத்தோடு ஓடி சென்று அந்த தலைவரை பார்த்து, ஏன் நீங்க இப்படி செய்தீங்க? அந்த ஆஃபீஸில் எவ்வளவு மின்சார காரியங்கள் இருக்குது, லைட்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் போட்டு செய்ய வேண்டியதுன்னு சொல்லும்போது, இதுவரைக்கும் நான் செய்தது அலுவலக வேலை, இப்போது நான் செய்தது என்னுடைய சொந்த வேலை, அதனால தான் நான் இவ்வளவேனும் கவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது அந்த உடன் ஊழியக்காரருக்கு மிகவும் யோசித்து பார்க்கிறார். அவர் உள்ளத்திலே தொடப்பட்ட காரியம் என்னன்னா, இந்த பெரிய பாரத ரத்னா விருதை பெற்ற இவருக்குள்ளாக இவ்வளவு தாழ்மையா, தன்னுடைய வேலை செய்வதற்கு இந்த அலுவலகத்துல எவ்வளவேனும் உண்மையா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் தன் இருதயத்துக்குள்ளே பேசிக்கொண்டாராம். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நம் எவ்வளவு தாழ்மைப்படுகிறோம், நம்ம இருதயம் எப்படி தாழ்மையான உள்ளத்தை பெற்றிருக்கிறது. இங்கே வேத வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 3:34 தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6 அவர் அதிகமாய் கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடுவோம். பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை, சில நேரங்கள்ல நம்மளுடைய பிள்ளைகளை நினைச்சு பெருமைப்பட்டு விடுகிறோம், பிள்ளைகளுடைய வேலையை நினைத்து பெருமைப்பட்டு விடுகிறோம், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள், அவளுடைய ஆசீர்வாதம், அவளுடைய உயர்வு, எல்லா காரியத்தை நினைத்து சில நேரங்கள்ல நாம் பெருமைப்பட்டு விடுகிறோம். இன்னும் நம்மளுடைய வாழ்நாளிலே சில காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பெருமையை எதிர்பார்க்கிறோம். இந்த காரியத்தை நாம் செய்யும் போது பெருமையா இருக்கும்னு சொல்லிட்டு, ஒருவேளை ஒரு செல்போன் வாங்கும்போது கூட அதனுடைய விலை அதிகமாக, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொண்டு நாம் பெருமைப்பட்டு விடுகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறார்னா, தாழ்மையான உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். இங்கே லூக்கா 18 குறிப்பிடப்பட்டு 2 மனுஷன் வராரு. அங்க பாத்தீங்கன்னா ஆயக்காரர் பரிசேயர் 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க வருகிறார். அங்க என்ன 2 பேரும் ஜெபிக்கும் போது இந்த ஆயக்காரன் அவனுடைய உள்ளமும் இந்த பரிசேயனுடைய உள்ளமும் வேறுபடுகிறது. இந்த பரிசேயன் என்ன சொல்கிறார்னா, நான் வாரத்துக்கு 2 முறை நான் உபவாசிக்கிறேன், நான் சம்பாத்தியத்துல தசமமாக செலுத்துகிறேன், அநியாயக்காரர் போல இல்லாம, இந்த ஆயக்காரர் போல இல்லாம, நான் விபச்சாரக்காரனை போல இல்லாம, நான் எப்படி இருக்கிறேன்னா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்னா, தூரத்துல நின்று ஆண்டவரை பார்த்து, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் சொல்றான். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற அந்த ஆயக்காரருடைய உள்ளம். ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். மத்தேயு 18:4 ஆகியால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்கிறார் என்று சொல்லுவார். ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பிள்ளையை முன்பதாக நிறுத்தி
இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிற அந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தை போல யார் மாறுகிறாரோ அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறார். நம்மளுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மளுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா கல்கத்தா என்றாலே அன்னை தெரசா, அவளுடைய சேவை தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அங்க பாத்தீங்கன்னா அவளுடைய தாழ்மையான குணம், நம்மளுடைய என்ன இருதயத்தின் நினைவுக்கு அப்பாற்பட்ட செயல் என்று சொல்லலாம். நம் உள்ளத்துல நினைப்போம். அன்பு என்று சொன்னால் அதை நம்ம வெளி காண்பிப்பது ஒருவேளை உற்றார் உறவினருக்கு நம்ம சில அன்பை வெளிக்காட்டலாம். அந்த அன்னை என்ன செய்கிறாளா, சேவை செய்கிறார், தாழ்த்துகிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை தாழ்த்துகிற. கல்கத்தால அவளுடைய இல்லத்துக்கு நாங்க சென்ற போது அவளுடைய உடைமைகள் எல்லாம் நாங்க பார்த்தோம். பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம், அதாவது அவளுக்கு உடை மாற்றுவதற்கு தேவையான சில உடைகள் தான். அவளுடைய படுக்கை அறை சின்னதோர் ஒரு அறை, அதன் முழுவதுமாக அங்கே ஒரு காணிக்கை எடுப்பதற்கான நிறைய காரியங்கள்லாம் வைத்திருக்கிறார். மிகவும் அற்பமான இடத்திலே அவள் வாழ்ந்தார். பிரியமானவர்களே, தாழ்மையான உள்ளம். இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்துகிறோமா? மற்றவர்களுக்கு எவ்வளவு வேணும் நாம் சேவை செய்யும் மனப்பான்மையோடு இருக்கிறோம். கொலோசையர் 3:9-18 பவுல் சொல்றான், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். பழைய மனுஷன் அவனுடைய செய்கைகளை களைத்து போடுங்கள், ஆனா புதிய மனுஷனுடைய புதிய எண்ணங்களை தரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிறார். எண்ணத்திலே மாற்றம், நம்ம இருதயத்திலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கு? ஒரு தாழ்மையான உள்ளமாக இருக்கிறோமா? நம்ம இருதயத்துல நம்மை தாழ்த்துகிற மனம் நமக்கு இருக்கிறதா? இங்கே வேதத்துல பவுல் சொல்கிறார், அவர் என்ன சொன்னார், கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்தை சேதனம் உள்ளவனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் ஒன்று இல்லை, புறஜாதி என்றும் புறஜாதி உள்ளவன் என்று இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, எல்லாரிலும் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாருமா இருக்கிறார். ஆண்டவர் தான் எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அதனால்தான் பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய செயல்கள், அவன் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக வெறி கொண்டு திரிந்தவன். ஆனால் அவனுடைய வாழ்நாள் முழுதும் கர்த்தருக்காக ஆண்டவரை முன்னிறுத்தி அவருடைய ஊழியத்தை தொடங்குகிறான். பிரியமானவர்களை, இன்றைக்கு அப்படிப்பட்ட உள்ளம் நமக்குள்ள இருக்கிறது, தாழ்மையான உள்ளம் நமக்கு இருக்கிறதா? நம்ம தாழ்த்துகிற இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோ தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க இருதயத்துக்குள்ளாகவே தாழ்மையான உள்ளத்தை கொடுங்க இசப்பா. எங்க இருதயத்துல இசப்பா, எங்க ஒருவேளை பெருமைப்படக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கலாம் இசப்பா, செயல்கள் இருக்கலாம். எங்களை இசப்பா தரை மட்டும் தாழ்த்திக்கணும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்துன்னு இருக்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற அந்த வார்த்தையின்படி இசப்பா நாங்க எங்களை தாழ்த்துக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க இசப்பா. இந்த சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பெருமுள்ள கேட்கிற பிதாவே, ஆமென்.